இவ்வளோ கோரமாக சுடுகாட்டில் படுத்திருக்க இந்த பெரியண்டிச்சி அம்மன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த காலத்தில் வல்லாள மகாராஜா சொல்லிட்டு ஒரு அரசன் இருக்கா. அந்த அரசனோட ஆட்சி ரொம்ப கொடுமையாக ரொம்ப கேவலமாக இருந்தது. ஊர் மக்களுக்கு யாருக்குமே அந்த அரசனை பிடிக்கவே இல்லை. அந்த சமயத்தில் அவனோட மனைவி கர்ப்பமாகறா. அப்போ ஒரு மந்திரவாதி சொல்கிறான், இந்த மாதிரி உன்னோட மனைவிக்கு பிறக்கிற குழந்தை இந்த மண்ணில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீ இறந்து போயிடுவேன். அதே மாதிரியே அந்த அரசன் குழந்தை இந்த மண்ணில் கால் எடுத்து வைக்கக்கூடாது, அந்த ஒரு நாள் மட்டும் நம்ம சமாளிச்சிட்டுனா அதுக்கப்புறம் நம்ம உயிர் வந்தாலும். அதனால் என்ன பண்ணால் இப்படி கீழே குழந்தைய வைக்காத மாதிரி பிரசவம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் தேடுறான். அப்போ தான் ஒரு வயசான ஒரு பாட்டி பார்க்குறாங்க. அந்த அப்படி பிரசவம் பார்க்கும்போது அந்த குழந்தையோட கையோ காலோ உடம்போ இந்த மண்ணில் பற்றவே கிடையாது. ஒரு நாள் முழுக்க நீங்கள் படாமல் பார்த்துக்கணும். அப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பொண்ணும் பணமும் ஏகப்பட்டது கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதே மாதிரியே அந்த வயசான பாட்டியோ பிரசவம் பார்க்குறாங்க. பிரசவம் பார்க்கும்போது அந்த குழந்தையோட உடம்பை கீழே படாமல் பார்த்துக்காரு ஒரு நாள் முழுக்க. முடிஞ்ச பிறகு அந்த வயசான பாட்டி அந்த அரசங்கிட்ட போய் நீங்கள் எனக்கு வாக்குறுதி கொடுத்ததெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த அரசன் சிரிச்சுக்கிட்டு நான் ஏமாத்திட்டேன், இப்போ உன்னையும் கொள்ள போகிறேன், அந்த குழந்தையும் கொள்ள போகிறேன், ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிக்கிறான். அந்த பாட்டி பயங்கரமான கோபமா என்ன பண்ணுங்கன்னா, பக்கத்தில் அவனோட மனைவியை போய் அப்படியே ரெண்டாக பொழுது அங்கேயே கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அரசனை தன்னோட காலடியில் வச்சு கொண்டுட்டாங்க. அப்படி உருவான அந்த தெய்வம் தான் இப்போ சுடுகாட்டில் படுத்திருக்க அந்த பெரியண்டிச்சி அம்மா சொல்லப்படுது.